ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வேடும் வைகாசி மாதம் 5ஆம் தேதி 18/5/2024 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:53 வரை கரசை, பின்பு வரிசை. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் சந்திராஷ்டமம். இந்த ராசி பலன் பார்த்தோன்னா, முதல் மேஷராசி என்பதற்கு எல்லா செயல்களிலும் எல்லா விஷயங்களும் ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக அதனால் உங்களுக்கு அமைகிறது. அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. தைரியமாக நல்லபடியாக அந்த நாள் நீங்கள் கொண்டுட்டு போங்க. ரிஷபராசி என்பதற்கு கொஞ்சம் பக்தி இந்த நாளாக, அதாவது குலதெய்வ கோவிலுக்கோ இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பதுன்ற உங்களுக்கு. அதனால் உங்களுடைய நாள் முழுவதும் ஒரு இறை சிந்தனை பற்றி ஒரு பக்தியான ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமையப்படுகிறது. மிதுராசி என்பதற்கு வெற்றி நிச்சயம். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கப் போவதனால ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி என்பது கொஞ்சம் மனதுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகமான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சுகம் நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி என்பது கொஞ்சம் அச்சத்தோடு சில விஷயங்களை வந்து நம்ம பயந்து தான் செய்யணும். அப்புறம் சில விஷயங்களை கொஞ்சம் அச்சத்தோடு தயக்கத்தோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. என்ன தான் பயம் இருந்தாலும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பயம் தேவை தான், எல்லாத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது. அடுத்த பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பது பார்த்தோன்னா கொஞ்சம் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக போது. தொழில் சார்ந்தவங்களுக்கும் பிஸ்னஸும் சரி, ஃபைனான்ஸு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த கொஞ்சம் சிறிது நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கொஞ்சம் உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனம் இருந்தால் நஷ்டத்தை கொஞ்சம் உங்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று நல்ல ஒரு பாராட்டு இருந்தாலும் அமைகிறது உங்களுக்கு. அது குடும்ப மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலோ கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டில் கூட மாணவர்களும் சரி, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு பாராட்டுகளையும் நல்ல ஒரு மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அமைகிறது. அந்த பாராட்டை நீங்கள் அடுத்த உங்கள் வெற்றியை நோக்கி அடுத்த உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்காக அந்த பாராட்டை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்க. விருச்சிக ராசி என்பது கொஞ்சம் குழப்பமும் இருக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. சில விஷயங்கள் வந்து செய்யலாமா வேணாமா முடியாதுன்னு சில குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாகுவது. கல்வி சார்ந்த விஷயம் சரி, என்ன படிக்கலாம், எது பண்ணலாம், எங்கே படிக்கலான்ட்டு சில குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தும் இன்னும் நீடிக்க போகுது உங்களுக்கு. பிஸ்னஸில் என்ன செய்யலாம், ஏதோ ஒரு குழப்பம் இருக்க போகுது. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால சில முக்கியமான விஷயங்களை இன்று முடிவெடுக்காமல் நாளை முடிவெடுப்பு நல்லது. தனுராசி சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை மீறி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பிரம்மையாக இருக்கும். இதுவா நம்மளாக செஞ்சோம், நம்மளால் முடிஞ்சது, இவ்வளோ மார்க்கா அப்படின்னு ஒரு பிரம்மை இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நினைக்க முடியாத சில காரியங்கள்லாம் தானாக முடியும் போது ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதனால் ஒரு சிறந்த நாளாக தான் உங்களுக்கு என்று அமைய போகிறவங்களுக்கு. மகராசி பார்த்தா உங்களுக்கு 2 சனி பகவான் 7 சனி ஆரம்ப காலங்கால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அமைதியால் உங்களுக்கு எந்த வித கெடுதலும் வரப்போவதில்லை. அதனால் அமைதியாக இருங்க. கண்டிப்பாக அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அமைதி முக்கியம். கும்பராசி பார்த்தா கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க. யோசித்து எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் கொஞ்சம் முன்னே சொல்லி விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய ஒரு செயலுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போவதனால ஒரு விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பத்துக்கு ஜென்மசனி 1 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருங்க. 1 சனியாக இருந்தாலும் அவருடைய சொந்த வீடு இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். மீனராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பு நிறைந்த நாள், எல்லா மேலேயும் கொஞ்சம் அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் மேலேயும் மற்றவர்கள் கொஞ்சம் பாசத்தை செலுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த மொத்தத்தில் அன்பு, பாச பிணைப்பு, பாச போராட்டம் உங்களுக்கு ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அதனால் அன்பாக இருங்க.
நல்ல ஒரு முன்னேற்ற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.